கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எரேமியா 33 அதிகாரம் 7 மற்றும் 8 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது: நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லக்கூடியவராய் காணப்படுகிறார். இதுல பாத்தீங்கன்னா, யூதா மற்றும் இஸ்ரவேல் தேசங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்ட போது தேவன் அவர்களை திருப்பி கொண்டு வருவேன்னு சொல்லி இந்த இடத்துல வாக்கு கொடுக்கிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார். அதே போல நம்ம எந்த விதமான நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட தோல்விகள் இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும், எப்படிப்பட்ட பாவங்களை நம்ம சிக்கி இருந்தாலும், அவரிடத்துல நம்ம திரும்பும் போது அவர் நம்மை சுத்திகரித்து நம்ம முன்னிலைமையில நம்ம எப்படி இருந்தோமோ அதே போல அவர் நம்மை கொண்டு வர அவர் போதுமான தேவனாய் காணப்படுகிறார். 7வது வசனத்துல கடைசி பகுதி இப்படியே சொல்லுகிறது: முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்து அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, நம்ம ஆண்டவர் இடத்துக்கு திரும்பி வருவோம் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடியவராய் காணப்படுகிறார். ஒருவேளை எப்படிப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும், ஒருவேளை எப்படிப்பட்ட தோல்விகளா இருந்தாலும், நம்ம மனசு உடைஞ்சு போகாம ஆண்டவரிடத்துல நம்ம திரும்பி வரும்போது ஆண்டவர் நம்ம முன்னிலைமைக்கு நம்ம மீண்டும் அவர் கொண்டு வர அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். அவர் என்னைக்குமே தண்டிக்கக்கூடியவர் அல்ல. நம்ம வேதத்துல வாசிக்கிறது போல அவர்களுடைய கோபம் ஒரு நிமிடம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு என்று சொல்லி நம்ம வாசிக்க முடியும். ஸோ ஆண்டவராகிய தேவன் இரக்கமுள்ள ஒரு தேவனாய் காணப்படுகிறார். நம்ம அவர் இடத்துல திரும்பும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையை முன்னிலைமைக்கு அவர் கொண்டு வர அவர் போதுமான தேவனாய் காணப்படுகிறார். கர்த்தர் தாமே இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.